மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய விவாதம் கிளம்பி இருக்கு. இந்த விவாதத்துக்கு வித்திட்டவங்க 2 பேர். இந்த 2 பேருமே ரொம்ப முக்கியமான நபர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிரா வலுவா குரல் கொடுக்க தொடங்கி இருக்காங்க. இதனால் அமெரிக்கா அதிர்ச்சியில இருக்கு. அமெரிக்காவுக்கே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். முதல் நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் அப்துல் கலேக் அப்துல்லா. இவரை பத்தி தெரியாம அமீரக அரசியலை புரிஞ்சுக்க முடியாது. இவர் வெறும் பேராசிரியர் மட்டும் இல்ல, ஐக்கிய அரபு அமீரகத்தோட அரசியல் போக்கை தீர்மானிக்க கூடிய அறிவுஜீவிகள்ல முதன்மையானவர். முக்கியமா இவருக்கும் அமீரகத்தோட அரச குடும்பத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அபுதாபியோட ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்தோட உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இவர் நீண்ட காலமா ஆலோசகரா இருக்காரு. அமீரகத்தோட கொள்கைகளை உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமற்ற குரலா தான் இவரு பார்க்கப்படுறாரு. இவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அது அரசாங்கத்தோட மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்டவர் இப்ப என்ன சொல்லி இருக்கிறாரு? அமீரகத்திற்கு இனி அமெரிக்காவின் பாதுகாப்பு கூட தேவையில்லை அப்படின்னு அதிரடியா சொல்லியிருக்காரு. எங்களோட எல்லைகளை பாதுகாக்க எங்க கிட்ட நவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருக்கு. அமெரிக்க ராணுவ தளங்கள் இங்க இருக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு தர்றதை விட மற்ற நாடுகளோட பகையை தான் தேடி தருது அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் பதற்றத்தால அமீரகம் சந்தித்த இழப்புகள் ஏராளம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட $120 பில்லியன் அளவுக்கு முதலீடுகள் அமீரகத்திலிருந்து வெளியேறிடுச்சு. பாதுகாப்பு அச்சுறுத்தலால 18,400க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது அந்த நாட்டோட சுற்றுலாத்துறையை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏமன் போர்ல பல இளம் எமிரேட்ஸ் வீரர்கள் தங்களோட உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு இழப்புகளும் எங்களுக்கு அமெரிக்காவால தான் வருது. இதற்கு பிறகும் நாங்க ஏன் அமெரிக்காவை சார்ந்து இருக்கணும் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு அமீரகத்துல ரொம்ப முக்கியமான கேள்வியா வைக்கப்படுது. டாக்டர் அப்துல்லா எதை மனசுல வச்சு பேசுறாரு அப்படின்னு கேட்டா, அமீரகம் இப்ப ஒரு தன்னாட்சி கொள்கையை தான் விரும்புது. அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கிக்குவோம், ஆனா அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களோட நிலைப்பாடு. இது யாரோ ஒரு தனி நபரோட குரலா பார்க்கப்படல. அமீரகம் தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்ற போகுது அப்படின்றதுக்கான முன்னோட்டமா தான் இது பார்க்கப்படுது. இதுக்குள்ள இன்னொரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. அமெரிக்காவை புறக்கணிக்கிற அமீரகம் இப்போ இந்தியா பக்கம் ரொம்ப தீவிரமா திரும்பி இருக்கு. ஏன்னு கேட்டா, அமெரிக்கா எப்பவுமே ஒரு நிபந்தனை போடுற நாடு. நாங்க உங்களுக்கு ஆயுதம் தருவோம், ஆனா அதை நீங்க இப்படித்தான் பயன்படுத்தணும், அவங்க கூட பழக கூடாது, இவங்க கூட பழக கூடாதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போடுவாங்க. ஆனா இந்தியா அப்படி இல்ல. நீங்க எங்க நண்பர், உங்க உள்நாட்டு விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்றதுதான் இந்தியாவோட பாலிசி. இந்தியாவுக்கும் அமீரகத்துக்கும் இடையில இருக்க உறவு இன்று நேற்றுன்னு இல்ல, ரொம்ப பழமையானது. அதையும் சேர்த்து தான் இந்த செய்தியோட நம்ம பார்க்கணும். எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அமீரகத்தோட முத்துக்கள், இந்தியாவோட வாசனை பொருட்கள், துணிகள்னு அப்பவே வர்த்தகம் நடந்திருக்கு. 1970கள்ல அமீரகம் உருவானப்போ அதோட கட்டுமான பணிகளுக்கு இந்திய உழைப்பாளர்கள் தான் முதுகெலும்பா இருந்தாங்க. 2015ல பிரதமர் மோடி அமீரகத்துக்கு போனாரு. 34 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் அங்க போறது அதுதான் முதல் முறை அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அங்கிருந்து தான் இந்த உறவு வர்த்தகம் அப்படிங்கறதுல இருந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா மாறுச்சு. 3 விஷயங்கள் இப்ப அமெரிக்காவுக்கு உறுத்தலா இருக்கு. அமெரிக்கா கிட்ட இருந்து விலகி இந்தியாவோட இணைந்து ஆயுத தயாரிப்பு, பிறகு தொழில்நுட்ப பகிர்வில் ஈடுபட அமீரகம் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. அரேபிய கடல்ல இந்திய கடற்படையோட பலத்தை அமீரகம் ரொம்பவே நம்புறாங்க. அமெரிக்க தளங்கள் வெளியேறினா இந்தியாவோட பாதுகாப்பு பங்களிப்பு அங்க 2 மடங்கு ஆகும். சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் சமமான உறவு இருக்கணும் அப்படின்னு அமீரகம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான சுயாட்சி கொள்கைக்கு இந்தியா ஒரு சிறந்த பாலமா இருக்கும்னு அமீரகம் நினைக்குது. 2 பேர் அப்படின்னு சொன்னல, 2வது நபர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அணுகுண்டு மாதிரி. யார் அந்த நபர்னு பார்க்கலாமா? இவரு ஐக்கிய அரபு அமீரக மத்திய வங்கி CBUAE அதனுடைய தற்போதைய ஆளுநர் காலித் முகமது பாலாமா. இவர் யாரு, இவரோட பின்னணி என்னன்னு முதல்ல பாத்திரலாம். COVID-19 பாதிப்புக்கு பின்னாடி அமீரகத்தோட பொருளாதாரத்தை மேம்படுத்த டார்கெட்டட் எக்கனாமிக் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தை கண்காணிச்சு செயல்படுத்தினாரு. இந்தியாவுக்கும் அமீரகத்திற்கும் இடையே உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்யறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல
இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூட இணைஞ்சு கையெழுத்திட்டாரு. ஜூலை 15ஆம் தேதி 2023ல அபுதாபியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி, பிறகு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் முன்னிலையில இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அமீரகம் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குச்சு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட UPI, அதுக்கு பிறகு அமீரகத்தோட IPP, இந்த இரண்டையும் இணைக்கிறதுக்கும் ரூபே மற்றும் UAE ஸ்விட்ச் கார்டுகளை இணைக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, மத்திய கிழக்குல போர் பதற்றம் இருக்கு, அதனால எங்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்க அவசரமா நிதி தேவைப்படுது அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு ஆளுநர் காலித் பலாமா. எதிர்காலத்துல டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டா நாங்க என்ன செய்யறது, எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அப்படின்னு அமீரக மத்திய வங்கி சார்பா இவர் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. ஒரு பக்கம் உங்களால எங்களுக்கு தேவையில்லாத நஷ்டம் அப்படின்னு சொல்லாம சொல்லுது அமீரகம். இதை ஏன் நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அமெரிக்காவுடனான உறவுல இப்போதைக்கு விரிசல் ஏற்பட்டிருக்கு. கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல டாலரோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர அமீரகம் திட்டமிட்டு இருக்காங்க. ஒருவேளை டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டா சீன யுவான் நாணயத்திற்கு மாற போறதா வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அதிரடியா ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த தகவலுக்கு அடிப்படை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலித் முகமது பலாமா தான் இப்படி ஒரு அதிரடி கருத்தை வெளியிட்டு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு. இது உலக பொருளாதாரத்துல அமெரிக்காவோட டாலர் ஆதிக்கத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலா பார்க்கப்படுது. இந்தியாவோட ரூபாய் மற்றும் சீனாவோட யுவான் அப்படின்னு மாற்று நாணயங்கள் நோக்கி அமீரகம் நகர்வது அமெரிக்காவை கடுமையான அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு பெட்ரோ டாலருக்கு வேட்டு வைக்கிறதுக்கு அமீரகம் தயாராகிட்டாங்க. போருக்கு பில் போட்டு எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி பார்த்தாரு ட்ரம்ப். ஆனா இன்னைக்கு பூமராங் மாதிரி பிரச்சனை அமெரிக்கா பக்கம் திரும்பி இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செய்தி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.